ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுது சொல்லுங்க? 9ஆ? இல்லையே 6ங்க. 6ங்க. 9 சொல்கிறீங்க. கரெக்டு தாங்க. எல்லா விஷயத்துக்குமே 2 சைடு இருக்கும். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 9. என் சைட்லேருந்து நான் பார்க்கும்போது இது 6. அதுக்காக 6 சொல்கிறேன் நானும் தப்பு இல்லை, 9ன்னு சொல்கிறேன் நீங்களும் தப்பு கிடையாது. அந்த சைடில் இருக்கவங்க இந்த சைடில் வந்து பார்த்தா தான் அது 6ஆ இல்லை 9ஆ, ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் நம்மக்கிட்ட போய் சொல்கிறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களான்னு தெரியும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க பர்சன் அந்த சைடில் போய் பார்த்தா தான் அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அது உண்மையாக பொய்யான்றது தெரியும். எப்பயுமே நமக்கு என்ன தோணுது, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட திங்கிங்கை வச்சு அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணாமல் அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும், உங்களுக்கான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். ஆனால் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் எனக்கு 9 தான் தெரியுதுங்க, 9 தான் கரெக்டுன்னு கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் ஷார்ட் ஆகும், உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் க்ரோ ஆகும். யோசித்து பண்ணுங்கள்.